வணக்கம். PM கிசான் விவசாயிகளுக்கான 20வது தவணை குறித்து பாத்தீங்கன்னா ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம விவசாயிகளுக்காக வழங்கக்கூடிய இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கான ஐடி வந்து கண்டிப்பா வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இத பத்தின முழு தகவலை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இன்னுமே இந்த PM கிசான் சம்மன் நிதி யோஜனால நீங்க பயன்பெறதுக்காக விவசாய ஐடியை நீங்க இன்னும் உருவாக்கல அப்படின்னா விவசாயிகளுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்க விவசாயி அப்படிங்கறத பதிவு செய்யவில்லை அப்படின்னா உங்களுக்கு PM கிசான் நிதியுடைய பணம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான விவசாயி ஐடியை நீங்க இ-சேவை மூலமா பாத்தீங்கன்னா நீங்க வந்து பதிவேற்றம் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி இந்த சம்மன் நிதி யோஜனால நீங்க எப்படி உங்களை பயன்படுத்திக்கிறது அப்படிங்கறத பத்தி நான் ஒரு வீடியோ கிளியரா போட்டிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அங்க போயிட்டு கூட நீங்க வந்து செக் பண்ணி பாத்துக்கலாம். விவசாயிகளுக்கு நிதியுதவி வழங்குறதுக்கு பாத்தீங்கன்னா அரசாங்கம் பல திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு வராங்க. பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கு இல்லையா, அந்த திட்டம் பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கான ஒரு முக்கிய திட்டமாகவே வந்து கருதப்படுது. இந்த திட்டம் பாத்தீங்கன்னா பிப்ரவரி 24, 2019 அன்னைக்கு வந்து தொடங்கப்பட்ட ஒரு திட்டமா வந்து கருதப்படுது. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த திட்டத்துல பல விவசாயிகள் வந்து பயன்பெற்றிருக்காங்க. இந்த திட்டம் பாத்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு 6000 ரூபாய் அப்படிங்கறத விவசாயிகளுக்கு அவங்களுடைய வங்கி கணக்கிலேயே வந்து செலுத்திக்கிட்டு வராங்க. அதே போல PM கிசான் திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா தகுதியுள்ள விவசாயிகளுக்கு 4 மாதங்களுக்கு ஒரு முறை வந்து ரூபாய் 2000 அப்படிங்கிற நிதியுதவி வந்து வழங்கப்படுது. இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 3 முறை வந்து வழங்கப்படுது. இந்த வழியில விவசாயிகள் ஆண்டு முழுவதும் பாத்தீங்கன்னா 3 தவணைகள்ல மொத்தம் 6000 ரூபாய் வந்து பெற்றுக்கொள்றாங்க. இதே போல இந்த ஸ்கீம்ல இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 19 தவணை வந்து விவசாயிகளுடைய வங்கி கணக்குல வந்து வரவு வந்து வைக்கப்பட்டிருக்கு. இந்த 20வது தவணையானது இந்த வார இறுதிக்குள் கண்டிப்பாக விவசாயிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமான தகவல் வந்து நமக்கு வந்து வெளியாயிருக்கு. அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, புதிய நபர்களா நீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா வந்து விவசாயிகள் ஐடியை வந்து உருவாக்கி இருக்கணும். பழைய நபரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா உங்ககிட்ட ஆதார் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆயிருக்கான்னு ஒரு தடவை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஆதார் லிங்க்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தப்பட்ட அனைத்து சேவைகளுமே பாத்தீங்கன்னா இ-சேவை மையம் மூலமா தான் நம்ம வந்து செய்யற மாதிரி இருக்கும். சோ அங்கதான் இதுக்கான சர்வீசஸ் வந்து அவைலபிளா இருக்கு. சோ நீங்க இ-சேவை மையம் மூலமா தான் உங்களுடைய ஆதாரை வந்து இதுல வந்து நீங்க லிங்க் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சோ அதனால எல்லாரும் இந்த 20வது தவணை வரதுக்கு முன்னாடியே கண்டிப்பா வந்து ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணி கரெக்டா வச்சுக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா முதல் தவணை, அதாவது பிரதான் மந்திரி கிசான் யோஜனா விதிகளின் படி பாத்தீங்கன்னா முதல் தவணை வந்து ஏப்ரல் டு ஜூலை மாதங்களுக்கு இடையில வந்து கொடுக்குறாங்க. 2வது தவணை பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் முதல் நவம்பர் மாதங்களுக்கு இடையில் வந்து கொடுக்குறாங்க. 3வது தவணை பாத்தீங்கன்னா டிசம்பர் டு மார்ச் மாதங்களுக்குள்ளும் வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இதில் 19வது தவணை பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ 4 மாதங்களின் அடிப்படையில் பார்த்தா தவணையுடைய நேரம் வந்து ஜூலையில் வந்து முடிவடைஞ்சிருக்கணும். இந்நேரம் வந்து முடிவடைஞ்சிருக்கணும். பட் இன்னும் வந்து கொடுக்கப்படலை. இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2ஆம் தேதி உத்தரப்பிரதேசம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து பனாரஸ்ல இருந்து பிரதமர் நரேந்திர மோடி என்ன பண்ணுறாங்கன்னா 20வது தவணை வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி வட்டாரத்தில் வந்து தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. இருப்பினும் பார்த்தீங்கன்னா இதற்கான அதிகாரப்பூர்வமான உறுதிப்படுத்துதல் இன்னும் வரலை. ஸோ கிடைச்சிருக்கக்கூடிய தகவலின் படி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் முதல் வாரத்தில் கண்டிப்பாக வந்து உங்களுடைய இந்த 20வது தவணைக்கான அமௌண்ட் வந்து உங்கள் வங்கி கணக்கில் வந்து வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. நன்றி.